Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்னது தான், ஒர்க்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஹெவியாக போயிட்டுருக்கறனால என்னால் ப்ராப்பராக வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் போகிற வேல ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் ப்ராப்பராக என்னால் வேறு ஏதோ புது பிளேஸ் போனால் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தங்காட்டி என்னால் வீடியோஸ் வந்து எடுத்து போட முடியல. நிறைய பேர் கால் பண்ணிட்டீங்க, தென் வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டீங்க, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேல்ஸ் வீடியோ வண்டி வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. சில வண்டிகள் அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வீடியோ வந்துட்டு ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சண்டே ரைட் போகலான்ட்டு இருக்கேன். அதனோட வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரிவ்யூக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வண்டி தான் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் என்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன். தென் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன வீடியோவை இதை வந்து மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா 1994 கம்பெனி வண்டி என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபாதர் வச்சுட்ருக்கும்போது ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருக்கப்புறம் நான் வந்துட்டு நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். இப்போது ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த வண்டி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு 94 நாங்கள் செகண்ட் ஓனர் தான் எடுத்தோம். அந்த வண்டியை செகண்ட் ஓனர்னா 94 95 அவங்ககிட்டருந்து வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 2013 எங்கள் அப்பா பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் நான் தான் இந்த வண்டியை வந்துட்டு என்னோடய டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வண்டி வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே நாங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற இந்த வண்டியை ஆக்சுவலாக. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக இதை வந்து யூஸ் பண்ணங்காட்டி அதை வந்து நம்ம செல் எதுவும் பண்ணலை. ரீஸ்டோர் பண்ணி நான் எனக்கு டேஸ்ட்டுக்கு நான் என்னோடய ஜென்ரேஷனுக்காக நான் ஓட்டிகிட்ருக்கேன். தென் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 6 HP ஏர் கூல்டு இன்ஜின் தான். செல்ஃபு வந்து போட்டிருக்கேன். செல்ஃபு, அலைவில், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்கு. பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் செக்கப்சர் போட்டிருந்தேன். அது வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒன் சைடு வந்துட்டு ஆயில் பிடிங்கிடுது அப்படின்னுங்காடி அதை எடுத்துகிட்டு ஓல்டு டைப்பு நான் செக்கப்சர் போட்டேன். எக்ஸாஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ராக்கெட் டூம் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு மக்காடு, பேக் சைடு மக்காடு பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் போட்டிருப்பேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டிங்கன்னா பெட்ரோல் வண்டியில் எலக்ட்ராவோட மக்காடு வந்துட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருக்கேன். அதே மாதிரி முன்னாடி ஃபோர்க் பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோர்க்கு. இப்போ இருக்கிற டீசல் வண்டிக்கு இந்த மாதிரி தான் லேட்டஸ்ட் ஃபோர்க் வருது. இது வந்துட்டு கலர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் ரெட் மெட்டாலிக்கில் இருக்குது. இந்த பெயிண்ட் அடித்தவர் பார்த்துட்டிங்கன்னா சொல்லி அடித்தார் என்கிட்ட. இந்த பெயிண்ட் வந்து 10 வருஷத்துக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி அடித்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணேன். 2013 டிசம்பரில் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணி வண்டியை வந்து டெலிவரி எடுத்தேன். இப்போது வந்துட்டு 2023 ஆகிடுச்சு. ரொம்ப சொல்லி அடித்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணங்காட்டி இந்த பெயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்னென்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு என்னோடய வண்டியை கம்பல்சரி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவேன். அதனால் வந்துட்டு ரஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ண விட மாட்டேன். மண் நிற்கிறது, ஆயில் நிற்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் விட மாட்டேன். அதனால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வண்டி வந்துட்டு நிறுத்தி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்குவேன். கிளச் கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவியாக போட்டிருக்கேன். மேக்னெட் வந்து ஹெவி மேக்னெட் போட்டிருக்கேன். தென் வந்துட்டு கிளச் கேஸு பார்த்துட்டிங்கன்னா கிளச் பிளேட் வந்து ஹெவி கிளச் பிளேட் வந்து போட்டிருக்கு. கீர் பாக்ஸு எங்கள் அப்பா இருந்த போதே நல்லா நீட்டாக ரெடி பண்ணிட்டார். புஷ்ஷில் போட்டு நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்ஜின் வந்துட்டு
ஒரு 1,20,000 நான் எடுத்து 2013 1,20,000 ஓடி லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் பிஸ்டன் ரிங்ஸு ஹெட்டு வேலை செஞ்சு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு மறுபடியும் நான் மீட்டர் ரீசெட் பண்ணிட்டேன். ஒரு 1,17,686 ஓடி இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து நல்லா சீட்டிங் ஆகிடுச்சு. ஆயில் தள்ளாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தங்காட்டி உள்ள ஆயில் பம்பு சேஞ்ச் பண்ணி இன்ஜின் வந்துட்டு ஹெட்டு வந்துட்டு நாங்கள் வேலை செஞ்சு போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த வண்டியில் நான் ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் அதை ஓட்டி பார்த்து ஒரு வீடியோ போடணுங்கிறது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துட்டு நான் 80 வரைக்கும் போயிருக்கேன். இறக்கத்தில் போனால் எவ்வளோ வேணால் போகும் அந்த ஸ்பீடில். இருந்தாலும் என்னோடய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒரு 80 தொட்டிருக்கு. 80+ போகும்னு நினைக்கிறேன். 85 வரைக்கும் போகும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கு. உள்ளே வந்துட்டு இன்ஜின் காயிலும் வந்து ஹெவியாக கட்டி போட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரேம் கட்டில் சென்டர் பேட்ரி போட்டிருக்கு. இந்த இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நான் ஹெவியாக இருக்கும், பேட்ரி சைஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் கட் பண்ணி நம்ம பேட்ரி சென்டர் பண்ணும்போது. ஆனால் ஒரிஜினாலிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒரிஜினாலிட்டி போயிடும். பட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. இது வந்து கவுந்தப்பட்டில் நாங்கள் ஒரு லேத்தில் வந்து பண்ணோம். சூப்பராக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரான லேத். அது பேர் சொல்லாமல் என்னென்னு தெரில. சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. வைப்ரேஷன் இப்போ லெவல் பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக தான் இருக்குது. எப்படி நம்ம பெட்ரோல் வண்டியில் போகிறோம் அந்த மாதிரி வைப்ரேஷனில் வருமே தவிர்த்து ரொம்பலாம் வைப்ரேஷனில் எதுவும் வராது. நான் வந்துட்டு இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் என்னோடய பேட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ரி, இப்போ 3ஆவது பேட்ரி நான் 3 பேட்ரி மாற்றிருப்பேன். ஸோ ஒரு 3 வருஷம் வருது ஒரு பேட்ரி. நல்லா தாங்குது. கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணங்காட்டி எனக்கு வந்துச்சு. இப்போ போட்டிருக்க டயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் தான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 3/25/19 2 சைடும் போட்டிருக்கேன். டயர் வந்துட்டு கரெக்டாக 2022 போட்டேன். அப்போ வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர் வந்து ட்ராப் பண்ணியிருந்து ஸ்டார்டிங் 0லேருந்து போட்டிருந்தேன். இப்போ ஒரு 17,000 ஓடிடுச்சு இந்த 2 டயரும். இப்போது செயினும் அப்போ தான் மாற்றினேன். அதே மாதிரி 2 வீல் பேரிங்கும் அந்த வண்டி டயர் மாற்றும் போது டியூப்பு தென் வந்துட்டு வீல் பேரிங்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி செயின் ஸ்பெக்கில் சேஞ்ச் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்கு என்னங்கிறது தெரியுங்கிறதுக்காக. ப்ராப்பராக வண்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் வந்துட்டு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீவியஸ் ஓனர் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த வண்டி வந்துட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா என்னோடய வண்டி பற்றி தெரியும். ஏன்னா நான் செகண்ட் ஓனர்னால நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் வண்டி எடுக்கும் போதும் இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் வந்துட்டு ப்ராப்பராக அந்த வண்டியை வந்துட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேல்ஸ் வீடியோ போடுறோம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, வண்டியை வந்துட்டு எப்படி எஃப்சி காட்டும் போது பெயிண்ட் பண்ணி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த டீட்டெயில் நீங்கள் கேட்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் யார் என்ன பண்ணாங்க, ப்ராப்பராக வச்சுருந்தாங்களா, என்ன ஏது எல்லாமே கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. தென் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ்லாம் நிறையா நம்ம வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வண்டி 5 வண்டி 6 வண்டி ஒன்றா நாங்கள் ஹில்ஸ் ட்ரைவ் போனதெல்லாம் இந்த வண்டியில் தான் போனேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு நிறையா அதர் ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறாங்க. அவங்களோட லாங்குவேஜ் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு எனக்கு புரியும். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கன்வே பண்ணிடுறேன் மெசேஜ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. தென் வந்துட்டு ரொம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நம்பருக்கும் ரொம்ப நன்றி. தென் வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.
Papa friends who are all watching from other state, thank you for subscribing my channel and thanks for support. And also Tamil friends எல்லாருமே சரி, தென் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். தென் வந்துட்டு வண்டியோட வேலை, ஒர்க் வேலை, வண்டியோட அப்டேட்ஸு, தென் வண்டியோட ரைடிங் அப்டேட் எல்லாமே உன்னை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி தான் சொல்கிறேன். பட் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறேன்னா அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்கோசரம் தான் நான் வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வண்டியோட டீட்டெயில் இதுதான். இது போக இன்னொரு பெட்ரோல் வண்டி இருக்குது. அந்த பெட்ரோல் வண்டி ஒரு நாளைக்கு அது நான் உங்களுக்கு ரிவீல் ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோஸில் வந்துட்டு இருக்குது அந்த வண்டி, பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வண்டியை பற்றியும் சொல்கிறேன். 78 மாடல் பெட்ரோல் வண்டி, 80% ஒரிஜினாலிட்டியோட அந்த வண்டி தேடி பிடிச்சி எடுத்தது. சொல்லுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பேப்பர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் கரண்ட்டில் தான் இருக்குது. எங்கிட்ட இருக்கிற வண்டி என்னோடய வண்டி எல்லாமே ப்ராப்பராக கரண்ட் பண்ணிவிடுவேன். தென் இந்த 3009 பார்த்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்த வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனோட அப்டேட் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மைலேஜ் 70+ கிடைக்குது. 70 to 78 இந்த மாதிரி மைலேஜ் கிடைக்குது. இது வந்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். ப்ராப்பரானா இன்ஜின் ஆயில் சர்வீஸு 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுவேன். அதோட கிளச்சு, கீர் பாக்ஸு, செயின்ஸ் பேக்கெட்டு, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரே சர்வீஸில் எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுவேன். தென் வந்துட்டு உங்களுக்கு இந்த மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேங்க்கை வந்து செக் பண்ணுங்கள். டேங்க்குள்ளே ரஸ்ட் அதிகமாக இருக்கும். டேங்கை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு டீசல் டேப் வந்துட்டு புதுசு மாற்றிக்கிங்க. தென் வந்துட்டு டீசல் ஃபில்ட்ரு வந்துட்டு கழட்டி அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி புது ஓஸ் மாட்டிட்டு உங்களோட பம்பு நாசில் வந்து ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மைலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் வந்துட்டு நிறைய பேர் வந்து டீசல் புல்லட்டை பார்க்கும்போது ஒரு சில டைம்லாம் பார்ப்பேன், ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. சிலர் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக பார்ப்பாங்க. டீசல் புல்லட்டில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க. நிறையா மெக்கானிக்ஸ் வந்து இருக்காங்க, நமக்கு தெரியறது கிடையாது. டேலண்டான மெக்கானிக்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் அவங்களே வீடியோ போட்டாங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக எத்தனை பேர் வண்டி வச்சுருக்கோம் அவங்களாம் உங்களை வந்து பார்க்குறக்கு வருவாங்க. தென் வந்துட்டு உங்களோட ஒர்க்கும் உங்களோட மற்றவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே டாப் 10 பைக்ஸ் வந்துட்டு வீடியோ எடுத்து ரிவ்யூ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பெஸ்ட்டு பைக்ஸ் ஒரு 10 பைக்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னோடய ரிவ்யூவில் நான் வந்துட்டு அந்த வண்டிகள்லாம் இன்கேஸ் கிடச்சிச்சின்னா நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், செமையாக இருக்கும். ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவில் போடுறேன். தேங்க்யூ. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.